ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து முடி ரொம்ப கொத்து கொத்தாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, மெயினாக வந்து ஒயிட் ஹேர் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஒயிட் ஹேர் வந்து இன்றைக்கி தான் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணிட்டேங்க. ஹேர் கட் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப குட்டியா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் இருந்துச்சுங்க. நான் அதுக்கு முன்னாடி நார்மலா தேங்காய் எண்ணெய் தான் போட்டுட்டு இருந்தேன். இது தேங்காய் எண்ணெய் கிடையாதுங்க. நான் அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு நல்ல ஹேர் குரோத் இருக்கு. என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப வந்து ஒயிட் ஹேர் அங்கங்க இருக்கிற மாரி இருந்துச்சுங்க. அவரும் கன்டினியூஸா ஒரு 1 1/2 வருஷம் போட்டதுனால, அவருக்கும் நல்ல ரிசல்ட். என் ஃபோட்டோ கூட உங்களுக்கு இதில ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க. இதுதான் ஹேர் கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஆயிருச்சுங்க. ஒரு 1 1/2 வருஷம் 2 வருஷத்துக்கு பக்கம் நான் யூஸ் பண்ணினேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஹேர். இவங்களுக்கும் நல்லா லென்த்தா வளர்ந்துருச்சுங்க. உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.